மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சில்லற இருக்கும்ல, வேலை இருக்கிறாங்க மாதிரி ஒன்று ரெண்டு சில்லற கலாக்கிங்க, இதுகளை ஒரு 10 15 கழிச்சிருங்க, ஒரு 5000 வாக்கு கழிங்க. மீறி இருக்கிற அத்தனை வாக்குகளும் பிஜேபிக்கு எதிராக வாக்காக. அதெல்லாம் உண்மை. பீகார்ல தேஜஸ்வி யாதவ் ஆட்சி கட்டலுக்கு வந்துடக்கூடாது, முஸ்லிம்களுடைய ஓட்டும் தலித்துகளுடைய ஓட்டும் அவருக்கு அதிகமாக போய் அவர் ஜெயிச்சிருவார், முதலமைச்சர் ஆயிடுவார், நம்ம பீகார்ல போய் நம்ம ஆட்சி கோலாச்ச முடியாது. இங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, 12 மாநிலம் சூஸ் பண்ணிருக்கான். இந்த 12 மாநிலமும் அவன் சவாரி செய்யற மாநிலம். எங்கெல்லாம் நேரடியாக பாசிச ஆட்சி கட்டில் இருக்குமா, அஸ்ஸாம்ல கொண்டு வரல. ஆக்சுவலி கொண்டு வர்றாங்க, எங்க கொண்டு வரணும், அஸ்ஸாம்ல கொண்டு வரணும். ஏன் அஸ்ஸாம்ல கொண்டு வரணும், அதான் பாடு, அஸ்ஸாம் தான் பாடு. அங்கதான் அவனு வந்தாலும் உள்ள வர, அங்க கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல, அஸ்ஸாமை பொறுத்த மட்டும் பிஜேபி கன்ஃபார்மாக வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்குள்ள இந்த சட்டம் கிடையாது. எங்க இந்த சட்டம், தமிழ்நாட்டை புரிய வைக்கிறான். ஏன் புரிய வைக்கிறான், தமிழ்நாட்டுல நேரடியாக அவனால் வெற்றி பெறவே முடியாது என்கின்ற நிலை. அதிமுக மாதிரி முதுகெலும்பு இல்லாத, எடப்பாடி போன்ற முதுகெலும்பு இல்லாத சில கோழைகள் இருக்காங்க, துரோகிகள் இருக்காங்கல்ல, இந்த துரோகிகள் மேல ஏறி சவாரி செஞ்சுதான் தமிழகத்தில் அவன் கொள்ளைப்புறமாக பாண்டிய அழகா சொல்றான். நாம ஒரு கோணத்துல யோசிக்கிறோம், சங்கிகள் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. எங்க இலக்கு 2026 கிடையாது. 2026 ஸ்டாலினே வரட்டும், நாங்க திமுக அழிக்க வரல, நாங்க அதிமுக அழிக்க வந்திருக்கிறோம். ஏன் அதிமுக அழிக்கணும்னு நினைக்கிறான், அத அப்படியே கபலீகரம் செஞ்சுட்டு அந்த இடத்துல இவன் சீட்டை போடுவான். இதுதான் வட மாநிலங்கள்ல முழுக்க, நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடகம் வரைக்கும் இந்த டெக்னிக், இந்த பாலிசியை தான் அவன் கடைபிடிச்சான். இப்ப அந்த டெக்னிக் கையாளணும்னு சொன்னா தமிழகத்துல பீகார்ல எப்படி ஒரு 65-68 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாலோ அதே போல தமிழகத்தில் நீக்கினால் மட்டும்தான் அதற்கு மாற்றாக அவனுக்கு ஓட்டு போடக்கூடிய வட இந்தியர்கள் இங்க வந்திருக்காங்கல்ல வேலைக்கு, திருப்பூர் போன்ற பகுதி, கோயம்புத்தூர் போன்ற பகுதி, நம்ம சிவகாசி இது போன்ற தொழில் நகரங்கள் எல்லாம் வட இந்தியர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவனுக்கு வாக்காளர் உள்ள சேர்க்கிறான். நேட்டிவ்ல இருக்கக்கூடிய நம்மளை தூக்குறான், வெளியில வந்தா பாருங்க அவனை உள்ள சேர்க்கிறான். என்னடா என்னையே அனுப்பிட்டு அவனை சேர்க்கிற, ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப என்ன ஸ்லோகன் வச்சிருக்கிறான், எல்லாம் ஒரே நாடு ஒரே மக்கள், ஏன் பிரிக்க, வடக்க தெற்கவே புரியுதா உங்களுக்கு? அவன் எல்லாம் அவனுக்கு ஓட்டு போடுவான். இந்த பான்பராக்கு வாயின அத்தனை பேரும் யாருக்கு ஓட்டு போடுவான், இவனுக்கு ஓட்டு போடுவான்.